Hello students, welcome to Solve Your Knowledge. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th standard mathsல exercise 2.8ல 7th sum. Find the value of sigma k is equal to 1 to 8 cos 2k pi by 9 plus I sin 2k pi by 9. ஸோ நான் ஃபஸ்ட்டு இதை யூலர்ஸ் ஃபார்மில் எழுதிக்க போகிறேன். அதாவது cos 2k pi by 9 plus I sin 2k pi by 9 இதை யூலர் ஃபார்மில் எழுதுனா e பவர் ஐ தீட்டா அப்படின்னு எழுதணும். அதாவது e பவர் ஐ 2k பை பை 9 அப்படின்னு எழுதிக்கிறேன். இதில் நான் கேவை மட்டும் ஹோல் பவராக எடுத்துக்க போகிறேன். அதாவது e பவர் ஐ 2 பை பை 9 ஹோல் பவர் k. இப்போ இங்கே நான் இதை மட்டும் r அப்படின்னு ஒரு வேரியபிளாக வச்சுக்க போகிறேன். அப்போ சிக்மா k is equal to 1 to 8 இந்த மொத்த வேல்யூக்கும் பதிலாக இதை நான் எழுதினேன். இதில் இதுக்கு பதிலாக ஆறுன்னு எழுதினேன். ஸோ அப்போ இங்கே என்ன வரும்? ஆர் பவர் கே வரும். ஸோ இது எப்படி எழுதலாம்? ஆர் ப்ளஸ் 1 ஆர் ப்ளஸ் 2 ஆர் ஸ்கொயர் ஆர் கியூப் அப்படியே போய் ஆர் பவர் 8 வரைக்கும் வரும். ஏன்னா கேவோட வேல்யூ 8. ஸோ இப்போ இதோட சம் கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலி இது எதில் இருக்குது? இது ஒரு ஜியாமெட்ரிக் ப்ராக்ரெஷன். நம்ம 10th படித்த மாதிரி சம் ஆஃப் n டேர்ம்ஸ் இது ஜிபியில் இருக்குது. அப்போ இதோட ஃபார்முலா a இன்ட்டு 1 மைனஸ் ஆர் பவர் n பை 1 மைனஸ் ஆர். இங்கே ஏங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம், ஆறுங்கிறது இது ரெண்டுக்கும் இருக்கிற காமன் ரேஷியோ, என்னங்கிறது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். ஸோ நான் இதை இங்கே யூஸ் பண்ணேன்னா ஏங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படின்னு சொன்னேன். இங்கே ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன? ஆர். 1 மைனஸ் இங்கே காமன் ரேஷியோ ஆர் தான். ஏன்னா எல்லாமே ஆர்னால தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஆர் பவர் 8 பை 1 மைனஸ் ஆர். ஸோ நான் இப்போ இந்த ஆரை உள்ளே மல்டிப்ளை பண்ணேன்னா நம்மளுக்கு என்ன வரும்? ஆர் மைனஸ் ஆர் பவர் 9 பை 1 மைனஸ் ஆர் அப்படின்னு வரும். இப்போ நான் இந்த ஆரோட வேல்யூக்கு பதிலாக இ பவர் ஐ 2 பை பை 9 சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ என்ன ஆகும்? இ பவர் ஐ 2 பை பை 9 மைனஸ் இ பவர் ஐ 2 பை பை 9 ஹோல் பவர் 9 ஆகும் பை 1 மைனஸ் இ பவர் ஐ 2 பை பை 9 அப்படின்னு வரும். இங்கே இந்த 9ம் கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகி நம்மளுக்கு மிச்சம் இருக்கிறது இ பவர் ஐ 2 பை. இ பவர் ஐ 2 பை அப்படிங்கிறது காஸ் 2 பை ப்ளஸ் ஐ சைன் 2 பை இதோட வேல்யூ தான். ஸோ காஸ் 2 பை வேல்யூ என்ன? 1. அதே மாதிரி சைன் 2 பை வேல்யூ என்ன? 0. ஸோ இது வராது. அப்போ இ பவர் ஐ 2 பையோட வேல்யூ 1 தான். இ பவர் ஐ 2 பை பை 9 மைனஸ் 1 பை 1 மைனஸ் இ பவர் ஐ 2 பை பை 9. இப்போ நியூமரேட்டர்லேருந்து ஒரு மைனஸ் 1 மட்டும் நான் வெளில எடுத்தால் நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் ஒரே மாதிரி ஆகிடும். அதாவது 1 மைனஸ் இ பவர் ஐ 2 பை பை 9 நியூமரேட்டர் மாறிடும். ஆல்ரெடி இந்த டினாமினேட்டரும் இதே தான். ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ நம்மளுக்கு இருக்கிற ஆன்சர் என்ன? -1. இதுதான் அவங்க கேட்டிருக்க சிக்மா k is equal to 1 to 8 cos 2k pi by 9 plus I sin 2k by 9 ஓட வேல்யூ -1.